இந்த சிட்டிப்பாறை கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மனதின்படி நாங்கள் இந்த கிராமத்திற்காக எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்து அதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனாலும் அந்த காரியங்கள் நிறைவேறாமல் போய்விட்டாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. முடிவுகளுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட போனவுடன் ஒரு 50-60 அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு பலனும் இல்லை. ஆனாலும் நான் சோர்ந்து போகாமல் இந்த ஊருக்காக இந்த கிராமத்துக்காக என்னால் இயன்ற மட்டும் நிச்சயமாக உதவி செய்வேன். உங்களுக்கு என்னால் பொருள்தான் செய்ய முடியாது. மற்றபடி உங்களுக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு உதவி, அந்த உதவி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவிகள் பல உதவிகள் இருக்கின்றன. அவைகளை நான் உங்களுக்கு சிட்டிப்பாறை கிராமத்தில் ஒரு நாள் அரசு அதிகாரி டிடிஓவை அழைத்துக் கொண்டு வந்து இங்கு ஒரு கூட்டம் கூட்டி அந்த அரசாங்கம் என்னென்ன சலுகைகளை யார் யாருக்கு செய்துவிட தயாராக உள்ளது என்பதை அவர்கள் மூலமாக சொல்ல கேட்டு இந்த சிட்டிப்பாறை கிராமத்துக்கு நாங்கள் உதவி செய்ய, அதுவும் நான் பிறந்த கிராமத்தில், நான் இடம் வாங்கியிருக்கிற கிராமத்தில், இந்த கிராமத்தை முன்னேற்றுவதற்கு, இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நாங்கள் வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த ஆலயத்தை கட்டி கிறிஸ்தவ மனத்தை பரப்புவதற்காக மாற்றம் வரவில்லை. நாங்கள் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் எந்த உதவியும் எங்களால் இயன்ற மட்டும் செய்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் அரசாங்கம் மூலமாக ஏற்படுத்தப்படும் எந்த உதவியாவது உங்களுக்கு தேவை இருந்தால் அது பற்றி எங்களுக்கு ஆலோசனை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவோம். நீங்கள் வந்து ஆலோசனை செய்யலாம். அதாவது அரசாங்கம் எனக்கு தெரிந்திருக்கிறவரை, அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு அரசாங்கம் முதலாவது 10,000 ரூபாய் அதற்கு அரசாங்கம் வழங்குகிறது. அது மாத்திரமல்ல, மாதம் உதவித்தொகையும் தருகிறார்கள். அதற்கு ரெக்கார்டு பூர்வமாக கணவன் இறந்து போன அந்த சர்டிபிகேட் தேவையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நடத்த முடியாமல் இருப்பவர்களுக்கு அரசாங்கம் அந்த சைக்கிள் வண்டி வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறது. நாங்கள் இதுவரை அப்படி அந்த காரியத்தையும் மிக வருத்தப்பட்டு கொண்டிருந்தோம். நான் கலெக்டர் கேட்டபோது அங்கே கலெக்டர் சொன்னார்கள், ஐயா அங்க நடக்க முடியாதவர்கள் அவர்கள் நடத்த முடியாதவர்கள் தானா, அதை நாங்கள் பார்த்து அவரை பார்த்த பிறகுதான் அவருக்கு வண்டி கொடுக்கப்படும் என்றார்கள். போக முடியும். பஸ்ஸில் ஏற்றி பஸ்ஸில் கொண்டு போய் அவனை பஸ்ஸில் விட்டு போயிருக்கிறது. மகனுக்காக ஒரு ஏற்றி